அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ரீசனிங் ரிவைஸில் வீடியோ நம்பர் 14th பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் கோடிங் டிகோடிங் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து சுருக்குக, இப்போ சிம்பிள்ஸ் கொடுத்து சுருக்குக மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, இஃப் ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன், மைனஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ் அண்ட் டிவைட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் addition, then 25 plus 32 minus 4 multiplication 12 divide 3 என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸை பெருக்கலாகவும் மைனஸை கழித்தலை வகுத்தலாகவும் பெருக்கலை கழித்தலாகவும் வகுத்தலை கூட்டலாகவும் குறித்தால் 25 plus 32 minus 25 கூட்டல் 32 கழித்தல் 4 பெருக்கல் 12 வகுத்தல் 3 என்பது என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டலுக்கு பதிலாக பெருக்கல் எடுத்துக்கிற சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டலுக்கு பதிலாக நம்ம பெருக்கல் எடுத்துக்கணுமா, கூட்டல் இருக்குது, நம்ம இங்கே பெருக்கல் எடுத்துப்போம். 32 இங்கே என்ன இருக்குது, அடுத்து கழித்தல் இருக்குது. கழித்தல் என்பது வகுத்தல்னு சொல்லிட்டாங்க. 4 பெருக்கல் என்பது கழித்தல்னு சொல்லிட்டாங்க. 12 வகுத்தல் என்பது கூட்டல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கரெக்டான சிம்பிளாக நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஃபஸ்ட்டு பெருக்கல் பண்ணணுமா வகுத்தல் பண்ணணுமா கழித்தல் கூட்டல் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், போர்ட் மாஸ் ரூல். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். இந்த ஆஃப்க்கு மல்டிப்ளிகேஷன் வரும். அது எப்போனா ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மல்டிப்ளிகேஷன். இது வந்து டிவிஷன், இது மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த வழி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம எது கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா இதில் இல்லை, அதுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளிகேஷன் அதுவும் இல்லை. இப்போ டிவிஷன், அப்போ நம்ம டிவிஷன் தான் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போது என்னங்க 32 கூட 4 நம்ம வந்து வகுத்தோம்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும். அப்போ மீது இருக்கிறத அப்படியே எழுதிடலாமா, எழுதிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் எழுதிக்கோங்க, இல்லை அடுத்தடுத்து எனக்கு கண்டுபிடிக்க தெரியும் வேமா அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளிகேஷன். அப்போ 25 × 8 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா, 25 × 8 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு 200 கிடைக்கும். அப்போ 200 மைனஸ் 12 ப்ளஸ் 3. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அடிஷன் பண்ணணும். இந்த 200க்கு முன்னாடி அடிஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அடிஷனையும் நம்ம கூட்டுவோமா, கூட்டலையும் கூட்டினோம் 203 கிடைக்கும். 203 அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது, -12. 203ல் 12 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 191 கிடைக்கும். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சோன்னு, போர்ட் மாஸ். அப்புறம் என்ன குறி கொடுத்துருக்காங்களோ அதுக்கானதை கரெக்டாக எழுதணும். பயத்தில் தப்பாக குறிச்சிடக்கூடாது, ஆன்சரே போயிடும். 1 மார்க், ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே தான், நீங்கள் தான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏ ஆனது, இங்கே வந்து மேலே சிம்பிள் கொடுத்துட்டு சிம்பிளே கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான என்ன கண்டுபிடிக்கணுமோ பெருக்கல் கூட்டல் அந்த இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எல் என்றால் கூட்டல், அதே தான் மேலே பார்த்தோம்ல, லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான சிம்பிள். அப்போது அதுக்கானதை எடுத்து எழுதி ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இங்கே நம்ம ஈஸியாக இருக்குது போயிடலாம் அப்படின்னு நினப்போம். ஆனால் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். மைண்டில் பார்த்துட்டு இது இப்படி தான்னு போக முடியாது. அதில் ஏதாவது ட்விஸ்ட் கூட இருக்கலாம், இல்லை சிலது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போட்டு பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஃப்ளூயண்ட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்த உடனே கூட ஆன்சர் பண்ணுங்கள். பட் ஒரு தடவையாவது ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் கொடுத்துட்டு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லெட்டர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் என்ன சிம்பிள்னு யூஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 8 - 5 × 4 = 44 அப்படின்னு கொடுத்துட்டு என்னென்ன ஆன்சர் கேட்குறாங்க, ஆன்சர் என்னென்னு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து இங்கே ஆக்சுவலாக இந்த சிம்பிளை யூஸ் பண்ணியே அவங்க எழுதலை, அதுக்கு பதிலாக வேறு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு நீங்கள் கழித்தல் இருக்குன்னா இங்கே கூட்டலாக கூட இருக்கலாம், இல்லை பெருக்கலாக கூட இருக்கலாம், இங்கே கூட்டலாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி என்ன சிம்பிளில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்சரை. அவ்வளோதான், ப்ராக்டிஸ் மஸ்ட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.